சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஏரியில் நிறைய அதை இது இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்தில் இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தாத்தா காமராஜர், கக்கன் போன்றவர்களெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக சொன்னால் கூட அவங்கெல்லாம் ஒரு பதவியில் இருந்திருக்காங்க. எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான். அதுக்காக அதை ஆசைப்பட்டதும் இல்லை. இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதன் விடுதலைக்காக போராடி அதுக்காக சிறை சென்று அதில் தண்டனையெல்லாம் அனுபவித்து பிறகு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்கே போனோம் இங்கே போனோன்னு தடம் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர்னா நம்முடைய ஐயா நல்லகண்ணவர்கள் தான். இப்போ எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா அவர் தான். ஒரே ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர். அவருடைய ஈகங்களை, அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போது தான் எது அரசியல், அந்த தலைவனுக்கு தேவையான உண்மை, நேர்மை, அந்த எளிமை, இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர்த்த முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா. அவங்க குணம் பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என் துணைவிக்கு மட்டும் இல்லை, என் நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமாக இருக்குது. அவங்க நலம் பெற்று வரணுங்கிறத நான் என்னுடைய பேராவல். அதுக்காக நான் வாழ்த்துறேன். மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை தந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். வேற எப்போ கேளுங்க. ஆமாம், இது சாக்கடை குழியில் கிடந்திருக்கு. அதை எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு. அவ்வளோதான். எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. 4.5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றிருக்குது. அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடைக்கும். இவ்வளோதான் ஆட்சி. இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு பேர் தான். அதிமுகவை ஆர்எஸ்எஸ் என்ன தவறுன்னு சொல்லி அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அது அந்த கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகள் சொல்லிக்கிறோம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நம்ம பேசிட்டு அப்படி இருக்க பட்சத்தில் ஆர்எஸ்எஸ் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி பாஜக சொல்றது அதிமுக அவமதித்து தான் மற்றவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து இல்லை. ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு பிஜேபியின் தலைமையில் இருந்து இயக்குது. உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய மூளை அதுதான். இப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணியில் இருந்து அது இயக்குது. அப்போ அது அவர் சொல்கிறது, அவர் அந்த இதில் சொல்கிறார். அது இயக்குனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது. அது இயக்குனா நமக்கு என்ன, நாடு எங்கே போகும், எதை நோக்கி போகும் தெரியறதுனால அதை நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும். இந்த தேர்தலில் வேலை செய்யணும். என்னது அவங்கவுங்க தேவைக்கு சொல்கிறாங்க. குழந்தை எவ்வளோ பெற்றுக்கிறனோ, என் குழந்தைய எப்படி என்ன படிக்க வைக்கணும், எப்படி இதெல்லாம் ஒரு உணவு, உடை, மதம், வழிபாடு
இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமை, அவன் அடிப்படை உரிமை. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சுதந்திரம்ங்கிற சொல். நீ 3 குழந்தை பெற்றுக்கன்னா நான் பெற்றுக்கணுமா? சோறு நீ போடுவேன், கொப்பம் போடுவானு. படிப்பு யார் கொடுப்பா? கல்வியை முதலாளிக்கு வித்துட்ட, மருத்துவத்தை முதலாளிக்கு வித்துட்ட, மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிக்கு வித்துட்ட, சாலை போடுதல் பராமரித்தல முதலாளிக்கு வித்துட்ட, எல்லாத்தையும் வித்துட்ட, இராணுவத்தையும் வித்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு. ஏர்போர்ட்டு, போர்ட்டு எல்லாம் தனியாருக்கு போயிடுச்சு. என்ன இருக்குது இதில்? 3 பிள்ளை பெற்று யார் வளர்ப்பா? யார் வளர்ப்பா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தவன். அப்போ கொண்டு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள்லாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க? நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு கேட்டாங்கல்ல, அப்போல்லாம் எங்கே போனீங்க? எங்கே போனீங்க? இப்போ அது இந்த 3 குழந்தை இந்துக்கள் பெறதா இல்லை இஸ்லாமிய இருக்கிறவரெல்லாம் பெறலாமா? அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்கள். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும். இந்துக்கள் மட்டும் 3 பிள்ளை பெறுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அவன் குடியிருக்க வீடு இல்லாமல் சும்மா ஒரு தார்பாய் கட்டி தூங்கிட்டு இருக்கான். 3 பிள்ளை பெருக்கு சொன்னால் பெற்றுடணுமா? நாடெங்கிலும் மது, கணக்கில்லாத போதைப் பொருள், அவன் திடீர்னு பைத்தியம் மாதிரி. இதில் 3 பிள்ளை பெருனா திரண்டு இருந்தால் தானே பெறுவேன். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே பெரும்போராட்டம் போராடிக்கிட்டு இருக்கான் மக்கள். ஒரு படிக்க போனால் அது முதலாளி கணக்கால் லாபமாக இருக்குது. அங்கே போனால் 10 லட்சம் சீட்டுக்கு, 20 லட்சம் சீட்டுக்கு. எல்லாம் டாக்டருக்கு படிங்கிறீங்க. சொல்லுங்கள், நீட்டு வந்தால் இந்த மருத்துவ கல்வியில் நடக்கிற கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க? இப்போ ஒரு மருத்துவ சீட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்கள்? 31 லட்சம், 25 லட்சம். 5 வருஷம் 1.5 கோடி தேவை. யார் கொடுப்பா? நீங்கள் கொடுப்பீங்களா? இந்த படிங்கிறவன் கொடுப்பானா? ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கணும். இதில் 3 பிள்ளை பெருன்னு என்னது? இந்துவா பிறவா, இஸ்லாமியனா பிறவா, இல்லை கிறிஸ்தவனா பிறவா? கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட. ஐயா, இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் 3 பிள்ளை பெறலாமா அப்படின்னு கேளுங்களேன். பெறலாம் அப்படின்னா அதை பற்றி யோசிப்போம். அமெரிக்கா வரி விதிப்பால இப்போ நெசவு மட்டும்தானே பாதிக்கப்படுது. நீ ஒவ்வொன்றா பாதிக்கப்படும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்ம நாடும் மக்களும் போகும். அன்னைக்கு பங்களாதேஷ், இலங்கை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி, ஒரு கலவரம் இந்த நாட்டில் எழும். ஒரு இட்லி 1000 ரூபாய்ன்னு வர்றது கூட, 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்ன்னு வர்றது கூட வாய்ப்பு. இலங்கையிலையும் பங்களாதேஷ்லையும் இந்த கலவரம் வரும்போது இந்த நாடு எச்சரிச்சிருக்கணும். அது உன்னுடைய ஒரு ஸ்டேட் அளவு. அந்த அளவு கூட பாப்புலேஷன், அந்த விட நிலப்பரப்பு இல்லை. ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒரு துணைக்கண்டம். இதில் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்க திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரணும். நல்லது.